சோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற ஆரோக்கிய குறைவை பத்தி நீங்க டாக்டர் கிட்ட சொல்லணும்னா அதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் நீங்க கடந்து போறீங்கல்ல. அப்போ தேவ சன்னதிக்கு போகிற போது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க எந்த விதத்துல சொல்றீங்க? அப்படியே வேக வேகமா சொல்லிட்டு போயிடுறீங்களா? ஆண்டவர் எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் இதை தீர்க்கணும் ஆமென் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? அது போதுமா? பைபிள்ல என்ன இருக்குன்னா, அவரை எதிர்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். தேவ சன்னதிற்கு போவதற்கு முன்னால் நாம ஆயத்தமாகணுங்க. இன்று சில சகோதரர்கள் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். வந்தப்போ அவர் என்ன பேசணும் அப்படிங்கறத எழுதி எடுத்துட்டு வந்திருந்தாரு. என்னை காட்டிலும் வயசுல ரொம்ப பெரியவர், ரொம்ப காலமா ஊழியத்துல இருக்கிறவர். அவர் என்னை சந்திக்க வந்தபோது பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாருங்க. உட்கார்ந்த உடனே, பிரதர் ஒரு நிமிஷம், நான் நிறைய எழுதி வந்திருக்கேன், இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக அப்படின்னு ஒரு பாயிண்டா அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார். எதுக்காகனா, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற வேல்யூ. நாம இருக்கமே தேவனுடைய சன்னதிக்கு போய் இஷ்டம் போல இதை பேசிட்டு வந்துடுறோம். கண்டபடி அவர்கிட்ட நாம பேசிட்டு வரோம்ல. நாம் தேவனுடைய சன்னதியில் இருக்கிறோமே, இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவுக்கு முன் இருக்கிறோமே என்ற எள்ளளவும் எண்ணம் இல்லாம, அதை நினைக்காம இஷ்டம் போல வந்து உட்காருது. சில பேர் பாத்தீங்கன்னா காலை அப்படி நீட்டி உட்கார்ந்து இருப்பாங்க. இன்னும் சில பேர் அது என்ன சொல்றது, இஷ்டம் போல உட்கார்ந்துகிட்டு இருக்குது. சொல்லுங்க பாக்கலாம், எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? சொல்லுங்க, நாம எங்க அமர்ந்து இருக்கிறோம்? சொல்லுங்க பாக்கலாம். என் வாயில இருந்து வார்த்தை வரமாட்டேங்குது. தேவனுடைய சன்னதி அப்படின்னு உண்மையான உணர்வு உங்களுக்கு இருந்தா கால் மேல கால் போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. முன்னால இருக்கிற சேர் மேல காலை வச்சு உட்கார்ந்து இருப்பீங்க. அப்கோர்ஸ் நம்முடைய கால்வரி டெம்பிள்ல அதிகபட்சம் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். காலை அப்படியே நீட்டி தான் சர்ச்சுக்குள்ள உட்காரணுமா என்ன? இல்ல. நாம் தேவனுடைய சன்னதிக்கு செல்லுகிற போது, நான் ராஜாதி ராஜாவினிடத்திலே போகிறேன், என்னுடைய பிரச்சனைகளை சம்பூரணமாக தீர்வு தரக்கூடிய பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற தேவனிடத்திற்கு செல்லுகிறேன் என்ற ஆயத்தம் எனக்கு எங்க இருக்கு? அந்த பயம் எங்க இருக்கு? அந்த பக்தி எங்க இருக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுங்க. உனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வு உண்டு. ஆனால் அந்த தீர்வை அருளக்கூடிய தேவனிடத்திற்கு நீ செல்ல வேண்டிய விதத்திலே செல்லுகிறாயா? அன்று ஆபிரகாமுக்கு இருந்த அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உண்டு, அதற்கு தீர்வு இருக்கிறது என்று அவனுக்கும் தெரியும். ஆனால் ஏனோ பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது என்று தெரிந்திருந்தும் கூட தேவனிடத்தில் அவன் செல்லவில்லை. தன்னுடைய கஷ்டத்தை ஏனோ தேவனிடத்திலே சொல்லவில்லை. தன்னுடைய பிரச்சனையை தேவனிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை. இன்று நம்மிலும் அப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருக்கவங்க இல்லையா? நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட ரொம்ப எளிதா நம்ம பிரச்சனையை பகிர்ந்துக்கிறோம். நம்முடைய அக்கா கிட்டயோ தங்கச்சி கிட்டயோ அண்ணன் கிட்டயோ தம்பி கிட்டயோ ஏதாவது பிரச்சனை வரதான் தாமதம் உடனே போன் பண்ணி எல்லா பிரச்சனையும் அவங்க கிட்ட சொல்றோமா இல்லையா? அவங்களால கேட்க முடியும். கேட்கிற பிரச்சனைக்கு தீர்வு தர முடியுமா? அவங்க சரின்னு கேட்பாங்க. ஆனா பிரச்சனைக்கு வந்து துணையா நிப்பாங்களா என்ன? துணையா நிக்க முடியாம, பதில் தர முடியாம, தீர்வு தர முடியாத மனிதனிடத்தில் உள்ள பிரச்சனைகளை சொல்றதுக்கு எவ்வளவு தாகத்தோட நீ ஓடுற? ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை அருளக்கூடிய தேவனிடத்தில் போறதுக்கு அந்த ஓட்டம் உங்ககிட்ட இல்லையே. பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்தது, அதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய தேவனிடத்திலே சென்று உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு ஏன் தயங்குகிறாய்? இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள ஃபெயில் ஆகுறாங்க. காரணம் என்னன்னா, இந்த தாகம் இல்லாததால் தான், தேவனிடத்தில் அந்த நம்பிக்கை இல்லாததுனால தான். என்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை என் தேவனிடத்திலே நான் கொண்டு போவேன் என்றால், அவரிடத்திலே சொல்லுவேன் என்றால், கட்டாயமாக அவரிடத்திலே எனக்கு அது தீர்வு கிடைத்தே தீரும். என்னுடைய கேள்வி அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடத்திலே தீர்வு கிடைக்காத பிரச்சனை என்று ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சொல்ல முடியுமாங்க? ஏதாவது இருக்குதா? இல்ல என்றால் இன்று நீ சந்திக்கிற உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவனிடத்திலே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நினைக்கிறீங்களா? இருக்குன்னு சொல்றவங்க கரங்களை தட்டுறீங்களா? என் ஆண்டவரால் தீர்க்க முடியாத, தீர்வு தர முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அப்ப அந்த விஷயத்தை அறிந்திருக்கிற நாம் ஏன் அந்த பிரச்சனையை தேவனிடத்திலே பகிர்ந்து கொள்வதில்லை? தயவு செஞ்சு கவனிங்க. இன்று நமக்குள்ள இருக்கிற அந்த வியாதி என்ன இருக்கோ, அதே அந்த வியாதி, அதே பலவீனம் ஒரு காலத்துல நம்ம ஆவிக்குரிய தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்குள்ளேயும் இருந்ததுங்க. பிரச்சனைக்கு தீர்வு தருகிற தேவன் இருக்கிறார் என்று அறிந்திருந்தும் அந்த பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லல. தேவனிடத்திலே அந்த பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளாமல், தேவனிடத்திலே அனுமதி பெறாமல், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் தவறான அடி எடுத்து வைத்தா, தப்பான முடிவையும் எடுத்து விட்டான்.
எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டு போய்விட்டான். அந்த எகிப்து தேசத்திற்கு போனதற்கு பிறகு தெரிந்து விட்டது தான் சென்ற அந்த தேசம் எவ்வளவு பேராபத்து நிறைந்ததென்று. அங்கே அடியெடுத்து வைத்த பிறகுதான் தெரிந்தது தான் எடுத்த முடிவு எவ்வளவு தவறான முடிவென்று. தான் எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டான் என்பது எகிப்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவங்க அவ்வளவு பாவியான மனிதர்கள் இருந்தார்கள். ஆபிரகாம மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாங்க. ஆபிரகாமுடைய மனைவியை மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாங்க. அவருடைய பார்வை வித்தியாசமானதா இருந்தது. அவருடைய நடத்தை வேறு மாதிரி இருந்தது. அவளை பார்த்தாலே ஒருவித பயம் உண்டானது. போயும் வரன்னு இந்த தேசத்துக்கு நான் வந்துட்டேனே, இப்படிப்பட்ட மந்திரிகளுக்கு மத்தியில வந்துட்டேனே, பேராபத்து ஏதோ மறைஞ்சிருக்கு. அடையாளம் கண்டுகிட்டான். அப்படி கண்டுகிட்டதுனால ஆபிரகாம் என்ன சொல்றான் தன்னுடைய மனைவி இடத்துல, இங்க இருக்கிற இந்த ஆளுங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஆபத்தானவங்க மாதிரி தெரியுது. நீ பாக்குறதுக்கு, அதாவது நீ பாக்குறதுக்கு ரொம்ப எப்படி இருக்க, அழகானவளா இருக்கிற. நீ அழகும் சௌந்தரியமுமாயிருப்பதுனால அவர்கள் ஒருவேளை என்ன கொன்னு போட்டுட்டு உன்னை உயிரோட விட்டுருவாங்களோ என்னவோ. அதனால நீதான் எனக்கு ஒரு நன்மை செய்யணும். என்னங்க, யாராவது ஒருவேளை வந்து உங்ககிட்ட வந்து, ஏமா யார் அந்த ஆளு அப்படின்னு கேட்டா, உன்னோட அண்ணன்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்க எனக்கு கணவர் இல்ல, நான் பொய் சொல்லுங்கிறேன். ஐயோ அதாங்க, எதுக்காக பொய் சொல்லணும்? நான் உயிரோட இருக்கணும்னா நீ அந்த பொய்ய சொல்லித்தாகணும். பொய் சொல்லி பழச்சுக்கலாம். அது என்னங்க, நீங்க தான் தேவன் அப்படின்னீங்க, இந்த தேவனுடைய சித்தம் அப்படின்னீங்க, அந்த தேவன் நமக்கு துணையா இருக்காருன்னு சொன்னீங்க, அவர் நம்ம கூட இருக்காருன்னு சொன்னீங்க. இதெல்லாத்தையும் சொல்லதுக்கு அப்புறம் அந்த தேவனை எப்படி ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பொய்ய சார்ந்து இருக்கலாம்னு சொல்றீங்களே, வேற வழி இல்ல. என்னதுங்க, சில பேருக்கு பொய் சொல்லுவது என்பது தவிர்க்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அல்லது அவங்க செய்யற வியாபாரம் அப்படி, வேற வழி இல்லைங்க. பொய் சொல்லாம இந்த வியாபாரத்தெல்லாம் செய்யவே முடியாதுங்க. இந்த ஜாப்ல பொய் சொல்லாம இருக்கவே முடியாதுங்க. நான் உயிர் படைக்கணும்னா பொய் சொல்றதை தவிர வேற வழி இல்ல. குடும்பத்தை போஷிக்கணும்னா பொய்ய சொல்றதை தவிர வேற வழி இல்ல. பொய் சொல்லலைன்னா பிழைக்க முடியாதா? பொய் சொல்லலைன்னா உத்தியோகத்துல நிலைக்க முடியாதா? பொய் சொல்லலைன்னா எந்த வியாபாரமும் செய்ய முடியாதா? பொய் சொல்லுவது என்பது இன்னைக்கு எவ்வளவு காமன் ஆயிடுச்சுன்னா, ஒரு நாளைக்கு மனிதன் சாதாரணமா 7 பொய்களை சொல்றானா. அப்போ நீங்க எத்தனை சொல்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் தேவையாங்க? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஆபிரகாமுக்கு எதனால் வந்தது? தான் எடுத்துக்கொண்ட தவறான முடிவினால தானே. தேவனை சார்ந்திருப்பதற்கு பதிலாக இப்பொழுது ஆபிரகாம் பொய்யை சார்ந்து நின்று விட்டான். தான் பொய் சொல்வது மாத்திரமல்ல, தன் மனைவியையும் பொய்யை சொல்லச் சொல்லுகின்றான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, கவனிக்கிறியா? தூரமாகிவிட்டாய். தேவனுடைய சந்நிதியை விட்டு தூரமாகிவிட்டாய். ஜெப வாழ்க்கைக்கு தூரமாகிவிட்டாய். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தூரமாகிவிட்டாய். எல்லாவித பாவ பழக்க வழக்கங்களுக்கு நெருக்கமாகிவிட்டாய். உலகத்துக்கு நெருக்கமாகிவிட்டாய். சுலபமாக சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு நெருக்கமாகிவிட்டாய். உனக்கு இருக்கிற கஷ்டத்தை, உனக்கு இருக்கிற நஷ்டத்தை, உனக்கு இருக்கிற சிக்கல் பிரச்சனைகளை தேவனுடைய சகாயத்தோடு அல்லாமல் பொய்களாலோ ஏமாற்றுதல்களாலோ மாயங்களாலோ உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கிவிட்டாய். அதின்று ஒருவேளை உனக்கு வழியை காண்பிப்பது போல தோன்றும். ஆனால் அதற்கு பிறகு வழியே காணப்படாத ஒரு சிக்கலுக்குள்ளாக உன்னை சிக்கி வைத்து விடும். மறந்து போய்விடாதே. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இது முதற்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், உத்தமமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும், நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர், உமக்கு நெருக்கமாய் நான் வாழ வேண்டும். வேதவார்த்தைகளின் அடிப்படையில் நான் வாழ வேண்டும். கண்ணீரோடு கூட என் பாரத்தை எல்லாம் உம்மிடத்தில் சொல்ல வேண்டும். நீர் அருளுகிற சமாதானத்தை முழுமையாய் நான் பெற வேண்டும். அதை விட்டு உலகத்தின் பக்கமாய் ஓடக்கூடாது. பாவம் செய்வோரை நம்பி அவர்கள் பின்னால் போகக்கூடாது. பாவக்கிரியைகள் நடக்கிற பகுதிக்கு நான் போகவே கூடாது. அடிக்கடி மறுபடியும் விழுந்து போவதென்பது கூடாது. ஆண்டவரே, மறுபடி விழுந்து போகிற நிலைமையிலிருந்து என்னை எழுப்புங்கப்பா. எங்களை எழுப்புங்க ராஜா. பலமான ஆவிக்குரிய நடத்தை அருளிச்செய்ங்க ராஜா. பலமான குடும்ப நடைமுறையை அருளிச்செய்ங்க ஆண்டவரே.
பலமான ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றும், இந்த வேளையிலும் யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு, ஐயோ என்னுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது, என்னுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது, நான் இதே நிலைமையில் தான் இருக்கிறேன், எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, இந்த மனம் கசந்து ஆண்டவரே, மனம் திரும்புகிறார்களோ, விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களை சந்திங்க ராஜா. பலனை நீரே அருளிச்சேங்கப்பா, பலத்தை அருளிச்சேங்க ஆண்டவரே. மறுபடியும் பழைய காரியங்களுக்குள் ஓடாமல், மறுபடியும் சரீர பிரகாரமாய் இசைந்து விடாமல், வளைந்து கொடுக்காமல், சாத்தானுக்கு எந்த வாய்ப்பும் தராத வகையில உம்முடைய மகா கிருபையை, உம்முடைய வல்லமையை முழுமையாய் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.